ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் அதை தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் புதன்கிழமைக்கு நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும், என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் திருமண நாள் போன்ற சுபதின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி 2023 வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் ஆடி மாதம் 17ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகுவுடன் குரு பகவான் இணைந்து காணப்படுகிறாருங்க. ராசியிலேயே சூரியனும் 2ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கையாக செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கையும் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே. இந்த மாதிரியான ஒரு சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு பணப்புழக்கம் கையில் அதிகரிக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் அமைதி நண்பர்களே. கையில் இன்னைக்கு பணப்புழக்கம் உங்களுக்கு வேற வகையில் கிடைக்கும் நண்பர்களே. பெரிய பெரிய ஸ்பீடான வளர்ச்சிகள் உங்கள் தொழிலில் இன்னைக்கு கிடைக்கும். எனவே அற்புதமான வியாபார வளர்ச்சிகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைது. உங்களுக்கு நிறைய பக்கபலமான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய தினம் உங்கள் நெருக்கமானவர்கள் மற்றும் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவரிடம் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருக்கலாம். அவர்கள் மூலமாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே இப்பொழுது அகலக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு. அவர்கள் மூலமாக இருந்த தீமைகள் எல்லாமே அகலக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. எனவே மிகப்பெரிய முன்னேற்றங்கள், மகிழ்ச்சிகள் உங்களுக்கு காத்திருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது. இன்றைய தினம் அலுவலக பணிகளும் மிகச்சிறப்பாக அமையுங்க. இன்றைய தினம் பெர்மனெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஜாப்ல இருக்கு. ஏற்கனவே வந்து டெம்பரரியா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்றைய தினம் ஜாப் பர்மனன்ட் குறித்த நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. தொலைந்து போனதாக நீங்கள் நினைத்த ஆவணங்கள் இன்றைய தினம் மீண்டும் கிடைக்கும். எனவே அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகும். நிறைய போட்டிகள் இன்னைக்கு உங்களுக்கு எதிராக இருக்கும் நண்பர்களே. அனைத்து போட்டிகளையும் நீங்கள் சிறப்பாக கடந்து வெற்றிகளை பெற முடியும். வியாபாரத்தில் நல்ல தன லாபங்கள் உங்களுக்கு ஈட்ட முடியும் நண்பர்களே. மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வியாபாரத்தில் இருக்கு. லாபகரமான நல்ல சூழ்நிலை இருக்கிறது. வேகமாக உங்களது காரியங்களை வியாபாரத்தில் செஞ்சு முடிக்க முடியும். இன்றைய தினம் நீங்கள் பெண்டிங்காக இருக்கக்கூடிய பண வரவுகளை வசூல் செய்து கொள்ள முடியும். எனவே பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் கொஞ்சம் நேரத்தை செலவிடுங்கள். அலுவலக பணிகளில் உங்களை நம்பி புதிய பொறுப்புகள் தருவாங்க. எனவே அலுவலக பணிகளும் நல்ல முன்னேற்றம் நிறைந்ததாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும் நண்பர்களே. எனவே சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க. குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. குடும்ப உறுப்பினர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும். அதன் மூலமாக உங்களது காரியங்களை நீங்கள் திறம்பட மாற்றிக்கொண்டு செயல்பட முடியுங்க. உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது சுப நிகழ்ச்சிகள் நடத்தணும் அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் மேற்கொள்ளலாம். இப்போது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா திருமணங்கள் உடனடியாக நடந்து முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே உங்களை தேடி ஏதாவது வரன் வருது அப்படின்னா அதை நீங்கள் பரிசீலனை பண்ணுங்கள். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நீங்கள் விட்டீங்க அப்படின்னா இன்னும் 2.5 வருடங்கள் கழித்து தான் நீங்கள் திருமணத்தை பற்றி யோசிக்க முடியும். ஸோ அஷ்டமச்சனி வந்து விடுங்கிறதுனால இப்போவே நீங்கள் வந்து சுபகாரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் அலுவலக பணிகளில் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல சூழல் அமைகிறது நண்பர்களே. இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. கண்டிப்பாக இன்னும் நல்ல மகிழ்ச்சிகள் உண்டு. இன்றைய தினம் புதிதாக பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் அதிகரித்து காணப்படுகிறது நண்பர்களே. இன்றைய தினம் யாருக்கும் வந்து நீங்கள் கமிட்மெண்ட் கொடுக்கும் பொழுது யோசித்து கொடுக்கணும். நீங்கள் பாட்டுக்கு வாக்குறுதியில் அள்ளி வீசிடாதீங்க. இன்னைக்கு கண்டிப்பாக வாக்குறுதிகள் அளிக்கும் போது சிந்தித்து நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியம். புதிய நபர்கள் நிறைய பேர் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் வலுவாக காணப்படுது நண்பர்களே. அதன் மூலமாக நண்பர்கள் வட்டம் விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மலர்களுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னா அதோடைய வாசனை தான் அதோடைய சிறப்பை வந்து இன்னும் கூட்டுது. அதோடைய அழகும் அதை கூட்டுது. அதே போல உங்களுக்கு உங்களது நம்பிக்கை, தன்னம்பிக்கை தான் வாசனை மிக்க மலரை போன்ற ஒரு நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். நல்ல ஒரு புரிதலை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு தன்னம்பிக்கையை நீங்கள் மனதிலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் கண்டிப்பாக நீங்கள் வெளியே எடுத்து விடாமல் கண்டிப்பாக நீங்கள் செயல்படுங்கள். தன்னம்பிக்கையோடு செயல்படும் அனைத்து காரியங்களும் வெற்றிகளை பெறும். உங்கள் ஃபியூச்சரில் உங்களுக்கு நிதி ரீதியாக நல்ல
ஸ்ட்ராங்கான ஆளாக நீ மாறணும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னிலேருந்து பணத்தை சேவிங்ஸ் பண்ணுறதுல கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க. சேவிங்ஸில் நீங்கள் இன்றைக்கி அக்கறை காட்ட வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தகவல் பரிமாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு சின்ன பிரச்சனைகள் வரலாம். எனவே கருத்து பரிமாற்றங்கள், தகவல் பரிமாற்றங்களை தவறான புரிதல் இல்லாத அளவுக்கு நீங்கள் சிறப்பாக பேசி, நீங்கள் உட்கார்ந்து பேசி சரி செய்து கொள்வது அவசியம். யார்கிட்டயாவது பேசுறீங்க அப்படின்னா உன்னிப்பாக காது கொடுத்து கேளுங்க, மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத. அப்பப்போ என்னென்ன டவுட்டோ அதை நீங்கள் கிளியர் பண்ணிக்கங்க. ஒருவேளை நீங்கள் சொல்கிறது, நீங்கள் கேட்டது, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது எல்லாம் கரெக்டு தானா அப்படின்றத அவர்கிட்ட நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லி நீங்கள் அதை வெளிப்படுத்தி அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா தகவல் பரிமாற்றம் சரியாக இல்லை அப்படின்னா அதனால் உங்களுக்கு ப்ரெஷர் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இதை நீங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக மேற்கொள்ளுங்க நண்பர்களே. இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் கவர்ந்த காதலர் கொஞ்சம் ஓவராக பிகு பண்ணக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அதனால் இந்த தினம் உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் கொஞ்சம் பின்னடைவாக தான் இருக்கும். ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாகவே அமையும் நண்பர்களே. புதிதாக காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் நிறைய நபர்களுக்கு அமையக்கூடிய, நமது கடகராசி அன்பர்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய தினம் திருமணம் ஆனவர்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணை கூட நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் சில அவசர வேலைகள் காரணமாக அதை உங்களால் முடியாமல் போகலாம். அதனால் உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் இடையே சின்ன சின்ன சண்டைகள் வரலாம் நண்பர்களே. மேலும் நீங்கள் ஏதாவது குடும்பத்தோடு சேர்ந்து பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. அதனால் அது உங்களுக்கு அவசர அலுவலர்கள் பணிகள் காரணமாக உங்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்கள் பிளான் கொஞ்சம் கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன சண்டைகள் வரலாம். ஆனால் கவலைப்பட தேவையில்லைங்க. நாளுடைய இறுதியில் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே நடக்கும். எனவே குடும்ப வாழ்க்கையும் உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரியதாகவே இன்றைய தினம் அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்த நாளாக அமைது நண்பர்களே. இப்பொழுது குடும்பத்தில் இன்னும் சந்தோஷத்தை அதிகப்படுத்த நீங்கள் சுபகாரிய முயற்சிகளை தயங்காமல் நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள். அதிகமான முயற்சிகளை அதில் முடுக்கி விடுங்க. சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைது நண்பர்களே. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய தினம் உங்களுக்கு மஞ்சள் நிறம், எல்லோ கலர் லக்கேஸ்ட் கலராக அமையுங்க. மேலும் நம்பர் 1 1ஆம் நம்பரை பயன்படுத்துங்கள். நம்பர் 1 இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பராக அமைது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல தன லாபங்கள் நிறைந்த நாளாக அமைது நண்பர்களே. மேலும் அலுவலக பணிகளில் சில தொலைந்து போன பொருட்கள், டாக்குமெண்ட்ஸ் போன்ற சில பொருட்கள் திரும்ப கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அலுவலக ஆவணங்கள், கோப்புகள் திரும்ப கிடைக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. நல்ல ஒரு லாபகரமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. பூசம் நட்சத்திர நபர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு புதிய பாதை புலப்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. நிறைய நபர்கள் இன்றைக்கு அறிமுகமாவாங்க. புதிய நபர்கள் அறிமுகமாகறதுனால உங்கள் வாழ்க்கையில் நிறைய புதிய ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். வாழ்க்கைக்கு தேவையான அதி அற்புதமான புதிய பாதையை நீங்கள் வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது. இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாள். வாக்குறுதிகள் கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து செயல்படுங்க. நண்பர்கள் வட்டாரம் பெருகக்கூடிய ஒரு நாளுங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு இன்னைக்கு பண வரவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பெண்டிங்காக இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் நீங்கள் வசூல் செய்யறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்களே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து போங்க. மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை காத்திருக்கு. இன்றைய தினம் போட்டிகள் நிறைய இருந்தாலும் நீங்கள் சமாளிச்சிருவீங்க. இன்றைய தினம் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.